நண்பர்களே, நான் உங்கள் கருணா எஸ்வரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 8/1/2025 நிலக்கல்ல தான் இருக்கிற. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்தோம். நேற்று நைட்டிலிருந்து பயங்கரமான கூட்டத்தை பார்க்குறோம் இங்கே. அதாவது என்னன்னா, ஜனங்க இந்த இடத்துல இல்லை, வண்டிக்கு மட்டும் தான் இருக்குது. எல்லோரும் கோவிலுக்கு போனவங்க வரல போகல, அப்படியே ஓரளவுக்கு நிற்குது. எங்கேயோ மற்ற இதுக்கு முன்னாடி வந்த சிங்கல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு 10 வண்டி போகும், 10 வண்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியே நவரில். எல்லாருமே நிறைய பேர் பெரிய பாதை போனதுனால ஆஃப் பண்ண வண்டி ஆஃப் பண்ணதாக இருக்குது. ஒரு வண்டி அதிகபட்சம் இடம் கேப்பு கிடைச்சா அதிகம், அந்தளவுக்கு தான் இருக்குது. நிலக்கல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துருந்தாங்க நண்பர்களே. அதே போல் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கே பார்த்தா பஸ்ஸு வந்து நிலக்கல் டு பம்பா வந்து சர்வீஸ் நிறுத்திட்டாங்க. பம்பாவில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட்டம் வந்ததுக்கப்புறம் தான் பஸ்ஸு விடுவேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் யாரெல்லாம் வண்டியில் வந்தாங்களோ எல்லாருமே அவங்கவுங்க வண்டியிலையும் தங்குங்க அப்படின்னு தேவசம் வந்து அலோஸ் பண்ணிட்டாங்க. வண்டியில் வெயிட் பண்ணுங்கள், பஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோஸ்மெண்ட் பண்ணாங்க. மீதி பேர் நிலக்கல் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து அங்கே வந்து படுத்துங்க, பஸ் விடும்போது ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாமிகளும் பார்த்திங்கன்னா கிளம்பி நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுறோம், எப்போ பஸ் விட்டாலும் நாங்கள் ஏறிக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் எப்போ போனாங்கன்னு தெரியல, நாங்கள் தூங்கிட்டோம் அதோட. அதுக்கப்புறம் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, யார் எங்கே இருக்கிறான்னு தெரியல. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது நண்பர்களே, மதியம். நல்லா கூட்டம். வண்டிகளும் பார்த்தேன் அப்படி வண்டி நின்னதாகவே இருக்குது. சபரிமலைக்கு வரக்கூடியவங்க பார்த்து நிதானமாக வாங்க, பாதுகாப்பாக வாங்க. பகலில் பயங்கர வெயிலாக இருக்குது இங்கே. அதே போல் வந்தீங்கனாலும் எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ கோயிலுக்கு வந்துடுங்க நண்பர்களே, ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா சாமி பார்க்கறதுக்கு 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம் போல இருக்குது. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 நாள் தான் இருக்குது மகர ஜோதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமும் அதிகமாகினே இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மகர ஜோதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும் நம்மளுக்கு. அதனால் வந்து வரக்கூடியவங்க பார்த்து நிதானமாக வாங்க, பதட்டப்படாமல் வாங்க. சீக்கிரம் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் எடுத்துக்கும் சாமி பார்க்கறதுக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்து நிதானமாக வாங்கின முறை இன்னையோட நிலவரம் தான். இது வரைக்கும் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, மதிய நேரம் ஆகிடுச்சு. பார்ப்போம் எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்ல நண்பர்களே. நன்றி, வணக்கம். பாருங்கள், நிலக்கல்ல நின்ன வண்டி அப்படியே இருக்குது. ஃபுல்லாகவே கிரவுண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களே அப்படியே ஆஃப் பண்ண வண்டி ஆஃப் பண்ணதாகவே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் நடமாட்டம் குறைவு. பிறகு காலியாக இருக்குது பாருங்க, போக வரல இல்லை. ஏன்னா ஜனங்க வரல, எல்லாமே எல்லோரும் மீட் ஆகி ஒன்றா வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. பார்த்து வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.